ஐயா பொதுச் செயலாளர் அவர்களே, ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரா இருந்துட்டு, நீங்க இப்படி பண்ணலாமா? அப்படி என்னடா பண்ணாரு எங்க எடப்பாடியார் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. என்னுடைய மகன் மிதன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவிகளும் இல்லை. அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார். எடப்பாடியார் அவர்களுடைய மகன் கண்டிப்பா அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஆவார்னு சொல்லிட்டு தான் வாடகவாய் சங்கர் இத்தனை நாள் அவரோட பொழப்பை ஓட்டிட்டு இருந்தாரு. இனிமே அவருடைய பொழப்புக்கு இப்படி ஒரு ஆப்பா நம்ம பொதுச் செயலாளர் வச்சுட்டாரு. நம்ம கட்சியிலேருந்து போறாங்க இல்லையா, அவங்களாம் தலைமை சரியில்லைன்னு சொல்றாங்களே, இதை பத்தி பத்திரிகையாளர்கள்லாம் நம்ம பொதுச் செயலாளர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். அது எங்க தலைமை சரியில்லை, அவர் ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க? அவர் ஜெயிப்பதற்கு காரணம் எங்க தலைமை, அதை முதல் உணருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை சரியாக இருந்த காரணத்தினாலே, நான் முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்திலே செல்வாக்குப்பட்ட காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்த காரணத்தினாலே, எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்த காரணத்திலே அவர் வெற்றி பெற்றார். அதன் வாயிலாக தான் வெற்றி பெற்றார். இப்படி அவரை கேள்வி கேட்டவங்கலேருந்து எல்லாருக்கும் கரெக்டான பதிலை, அதுவும் பத்திரிகையாளர்களை பார்த்தவொடனே எங்கேயும் ஓடி ஒளியாமல் நின்று நிதானமாக ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னைக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவங்க கேட்குற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லியிருந்தார். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கடைசியாக காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டு அந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றத நாங்கள் ஒரு 3 மணி நேரம் அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்கள எல்லாரையும் எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லாமல் பேசுங்கன்னு சொல்லிட்டு பேச விட்டோம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தோம். இனி வரும் காலகட்டத்தில் எல்லா மாவட்டத்திலேருந்தும் கூப்பிட்டு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அடுத்த ஒரு 2 மாவட்டத்துக்கு இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது அப்படின்ற அறிவிப்பும் வந்திருந்தது. ஸோ ஒன்று மட்டும் தெளிவாக இதுலேருந்து புரியுது. நம்மளோட பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவாக நம்மளுடைய கட்சியை எப்படி ஆட்சியை பிடிக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம எல்லாருமே அவர் கூட இணைந்து பயணிச்சா மட்டும் போதும். கூடிய விரைவிலேயே நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்மளுடைய அதிமுக ஆட்சி மலரதாங்க போகுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது.